அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். அரூர் சம்பவத்துக்கு அப்புறமே விஜய் வெளியே வரல. ஏற்கனவே விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கும்போது இவர்களையும், அதாவது நம்ம மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய தவறு தான், அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா இப்போ உயிரிழந்த குடும்பத்தை நம்ம நேரில் போய் அவங்க இருப்பிடமே தேடி சென்று நம்ம வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது தான் முறை. அதுதான் நம்மளுடைய மரபும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இடத்துக்கு அவங்கள தேடி வர வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். இதை எப்படி விஜய் செய்ய முன் வந்தார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. பட் அதே நேரம் இப்படி ஒரு செய்தி மெல்ல அப்படி அரசல் புரசலாக வெளியே வந்த பிறகு எனக்கு வந்து அதில் உண்மையிலேயே நம்பிக்கை இல்லை. இது வந்து விஜயை டீக்ரேட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. கண்டிப்பாக விஜய் இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டார் அப்படின்னு நான் உறுதியாக நம்பினேன். ஸோ அந்த அடிப்படையில் என்னன்னா, இந்த செய்தி உண்மையா அப்படின்னு நம்ம விஜய் தரப்புலையே வந்து கேட்கும் போது தான் அவங்க சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாங்க. பட் அதை இங்கே சொல்கிறது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ நம்மளால் வந்து ஒரு உயிரிழப்பு நடந்துருச்சு, அவங்க வீட்டுக்கு நம்ம போய் ஆறுதல் சொல்கிறது தான் சரியான விஷயம். நம்ம இடத்துக்கு அவங்கள வர வச்சா ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வரும். ஏற்கனவே நம்மளை பனையூர் பண்ணையாரெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் நெகட்டிவ் ஆகிடுங்கிறது விஜய்க்கு தெரியுமா தெரியாது? அவர் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது. அப்போ விஜய்க்கு இதெல்லாம் தெரிந்தும் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னணியில் வந்து ஒரு வலுவான காரணம் இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு நான் தெரிஞ்சுக்க விரும்பின ஒரு விஷயம். பட் நம்ம விஜய் தரப்பில் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வந்து சிபிஐ விசாரணை வந்து தொடங்கிடுச்சு. தொடங்கினது மட்டும் இல்லை, ஏற்கனவே வந்து புஷி ஆனந்த், நிர்மல்குமார் மேலையெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அப்புறம் கரூர் மாவட்ட செயலாளர் மேலையெல்லாம் எஃப்ஐஆர் இருந்தது. அது அப்படியே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணி இப்போ அதே எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் இவங்களுடைய விசாரணையும் நடக்குது. இப்போ இந்த கட்டத்தில் இந்த மாதிரி விஜய் கரூருக்கு போனால் அது வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. அதை வந்து விஜய் தரப்பிலிருந்து அல்லது தாவேகா தரப்பிலிருந்து அவங்க வந்து என்கொயரி பண்ணும்போது சிபிஐ தரப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓரலாக அஃபிஷியலாக கிடையாது, அன்அஃபிஷியலாக அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எங்கள் விசாரணை நடக்கும் போது நீங்கள் இப்படி ஒரு விஷயம், அதாவது நீங்கள் கரூருக்கு வந்து அந்த மக்களை சந்திச்சா அது எங்களுடைய விசாரணையை பாதிக்கும், அந்த தவறை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. பட் அதை மீறி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இப்போ சிபிஐ விசாரணையுடைய முடிவுங்கிறது உங்களுக்கு கூட எதிரானதாக இருப்பதற்கு சூழல் ஏற்பட்டுரும், அதனால அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு. நான் நினைக்கிறது என்னன்னா, அந்த அடிப்படையில் தான் அவர் இந்த முடிவை எடுத்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நான் கரூருக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் காவல்துறையிட்ட கேட்குறது, சிபிஐட்ட கேட்குறது, தமிழ்நாடு அரசுக்கிட்ட கேட்குறதுலாம் அவசியமே இல்லை. இப்போ நம்மால் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த மக்களுக்கு வந்து நம்ம ஆறுதல் சொல்லணும், அவ்வளவுதான். இதில் நமக்கு என்ன இடையூறு வந்தாலும் சரி, நாம் கைது செய்யப்பட்டாலும் சரி, அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் ஒரு சரியான விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து எந்த பாதிப்பும் வராமல் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும், அந்த மக்களையும் சமாதானப்படுத்தணும், அதே நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எடுக்கிற இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, இது வந்து ஒரு சரியான விஷயமா எனக்கு தோணலை. இப்போ குறிப்பாக சிபிஐ கேட்டுக்கிட்டதுனால விஜய் போகலை அப்படிங்கிறத பிஜேபி சொன்னதுனால விஜய் போகலன்னு கூட நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அது வந்து ரொம்ப ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். அதாவது சிபிஐ போன்ற ஒன்றிய அரசினுடைய அமைப்புகள் ஒன்றிய பாஜக அரசினுடைய ஏவல் நாயாக இருக்குது, அதுலெல்லாம் மாற்றமே இல்லை. கடந்த காலங்களில் சிபிஐ பல்வேறு வழக்குகளில் பாஜகவுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிச்சயமாக அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா விஷயத்தையுமே நம்ம பாஜகவோட தொடர்பு படுத்த முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா திமுக சார்பு ஊடகங்களில் திமுகவுடைய இணைய கூலிப்படைகள் மூலமாக பரப்பப்படுகிற ஒரு விஷயம்தான் அது. அதனால என்னன்னா, அதை நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் மேலே நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, சிபிஐ என்கிற ஒரு அமைப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு விஜய் நினைத்திருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகமே தவிர, இது வந்து பாஜக அப்படின்லாம் அவர் பார்த்துருக்க மாட்டார். எல்லாத்துக்கும் மேலே பல முறை நம்ம சொல்லியாச்சு, விஜயை பொறுத்தவரை பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரியாக வச்சிருக்காரு. அதுதான் முக்கியமான விஷயம். அவர்களுக்காக எந்த காலத்திலும் விஜய் வந்து சமரசம் பண்ணிக்க மாட்டார். அதில் வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம்.
ஏன்னா அதனால இந்த விஷயத்தை வந்து நம்ம பாஜகவோட தொடர்பு படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நாம் வந்து கரூருக்கு போனோம், அங்கே வந்து ஒரு 41 உயிர்கள் வந்து பலியாயிருக்கு. அந்த 41 உயிர்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இந்த உயிரிழப்புகளுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் விஜயனுடைய நோக்கமாக இருக்குமே தவிர, அந்த அடிப்படையில் தான் அவர் சிபிஐ வந்து ஒரு மதிப்பு கொடுத்திருப்பாரே தவிர நிச்சயமாக நீங்கள் சொல்கிற காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை சார். ஆனால் குறிப்பாக கரூர் மக்களுடைய மனநிலை தான் இங்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு அம்மாலாம் சொல்லும்போது வந்துட்டு என் பையன் போனா என்ன, ஏதாவது விஜய் இருக்காருன்ற மாதிரி எல்லாம் பேசுறது வந்துட்டு ஏதாவது சொல்லி கொடுத்து பேசுறாங்களா, இல்லை வந்துட்டு அது எப்படி ஒரு அவ்வளோ அபத்தமான ஒரு மனநிலை எப்படி வர முடியும் மக்களுக்கு? இது வந்து சொல்லி கொடுத்து பேசுறதா நம்ம எடுத்துக்க முடியாது. பொதுவாகவே சினிமா நடிகர்கள் மீது மக்களுக்கு இருக்கிற அந்த மயக்கம், மாயை, அதை வந்து நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். எம்ஜிஆர் செத்து போயிட்டாருன்னு நம்பாத கூட்டம் இன்னும் இருக்காது. என்ன, அதுக்கப்புறம் எம்ஜிஆரை வந்து ஒரு நெகட்டிவாக நீங்கள் கமெண்ட் அடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள பெண்களே வந்து அதை ஏற்க மாட்டாங்க, உங்களை வந்து அவங்க திட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது எனக்கு பர்சனலாகலாம் நடந்திருக்கு. எங்கள் ஊரில் இருக்கிற சில பெண்களிடம் வந்து எம்ஜிஆரை பற்றி நம்ம ஏதாவது நெகட்டிவாக பேசும்போது அவங்க நம்மளை வந்து பயங்கரமாக திட்டலாம் செஞ்சுருக்காங்க. இது என்ன, இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு இப்போ பாருங்கள். திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண் வந்து எம்ஜிஆர் நேரில் பார்த்துருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ எப்படி எம்ஜிஆர் மீது அவ்வளோ பெரிய அபிமானம் வந்துச்சுன்னா சினிமா மூலம் தான். அது ஒரு வகையில் சினிமா மாயை, சினிமா மயக்கம் தான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் மீது நம்ம மக்கள் வைக்கிற அபிமானத்துக்கு அளவே கிடையாது. சொல்லப்போனால் கடவுளுக்கு நிகராக அல்லது கடவுளை விட பெரிய இடத்துல வந்து நடிகர்களை வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி தான் இன்றைக்கு விஜய்க்கு மக்கள் மனசில் அப்படி ஒரு இடம் இருக்குது. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கருத்துக்கள் எல்லாமே. பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா தன் மகனின் உயிரை விட ஒரு சினிமா நடிகன் மீதான அபிமானம் பெரிதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டுதான் ஆகணும். சரி, இதில் இன்னொரு பார்வையாக கூட நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு உயிரை பலி கொடுத்துருந்தா கூட அந்த 20 லட்சம் பேச வைக்குதுன்ற மாதிரி மக்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்குல்லையே சார். இப்போ விஜய் வந்துட்டு துரிதமாக அந்த 20 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு, அரசாங்கம் செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்த செய்யறாருன்னும் போது அந்த ஒரு வேகம் வந்துட்டு கூட பிடிச்சிருச்சு சுற்றி இருக்கிற மக்களுக்கு. அது கிடையாது. இப்போ நீங்களே சொல்ற மாதிரி ஒரு 20 லட்சம் கொடுத்ததுனால மக்கள் இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த எளிய மக்களை வந்து ஒரு கேவலப்படுத்துகிற, கொச்சைப்படுத்துகிற பேச்சு. அதை வந்து நம்ம எந்த காலத்திலையும் ஆதரிக்க முடியாது. நான் இப்படி கமெண்ட் அடிக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்குறோம், உங்களுக்கு வந்து 50 லட்ச ரூபா தருவதற்கு விஜய் தயாராக இருக்காரு, நீங்கள் செத்துருவீங்களா, சாக தயாராக இருக்கீங்களா? இதன் மூலம் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிருக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. எத்தனை 1000 கோடி வேணாலும் இருக்கட்டும், அதுக்காக ஒருத்தன் வந்து செத்துருவானா? உனக்கு வந்து ஒரு 100 கோடி ரூபா தர்றம்பா, நீ நாளைக்கே செத்து போயிடுன்னா யாராவது செத்துருவாங்களா? மாட்டாங்க. என்னன்னா பணத்தை விட எல்லாவற்றையும் விட உயர்ந்தது வந்து உயிர். அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த சம்பவத்தில் வந்து அந்த உயிரை வந்து அவங்க பறி கொடுத்துட்டாங்க. அந்த உயிரை பறி கொடுத்தவங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய ஏர்னிங் மெம்பராக இருப்பாங்க. அவருடைய வருமானத்தில் தான் இந்த குடும்பமே வந்து சாப்பிட்ருப்பாங்க. அப்போ அந்த உயிர் போன பிறகு அவங்க ஒரு திக்கற்ற நிலையில நிற்கும் போது விஜய் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறாரு. அதை அப்படித்தான் நம்ம பார்க்கணுமே தவிர இவர் பணம் கொடுத்தாரு அதனால இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு அருவருப்பான பார்வையாக தான் நான் நினைக்கிறேன். இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா இன்னும் சாக்கடையாகவே இருக்கே அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு வருத்தமாகவும் இருக்கு. குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் புஷி ஆனந்த் தலைமறைவாக இருக்காரு, அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுறாருன்னு வைங்களேன். இந்த வந்ததுக்கு அப்புறம் இருந்த சம்பவம் இருக்குல்ல, அதாவது விஜய்க்கும் அவருக்குமான உறவுல விரிசல் கூட வந்துட்டு ஒரு 4-5 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டாருங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது எப்படி நடக்கும்? அதுக்கு அடுத்து விஜயும் புஷி ஆனந்தும் அவங்களுடைய அலுவலகத்தில் சந்திச்சு பேசுறாங்க. அந்த இடத்துல யார் இருந்தா, யார் இருக்க முடியும்? என்ன அதெல்லாம விஜயனுடைய கேரக்டர்லாம் இவங்களுக்கு தெரியுமா? இவங்களாம் சினிமாவில் பார்த்துட்டு விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் விஜய் வந்து ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்சவன்கிற முறையில் சொல்கிறேன். விஜயனுடைய தளபதிகள் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த், அவர் வந்து அரசியலுக்கு, அப்புறம் ஆதவர்ஜுனா, அருண்ராஜ்னு ஒரு சில பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் இருக்காரு. சினிமா சைடு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் இருக்காரு, பிஆர்ஓவா ரியாஸ் இருக்காரு. புரியுதா இல்லையா? விஜயினுடைய பழக்கம் என்ன தெரியுமா? ஜெகதீஷை கூப்பிட்டு அவர் பேசினார் அப்படின்னா ஜெகதீஷும் விஜய் மட்டும்தான் இருப்பாங்க. அங்கே புஷி ஆனந்துக்கு வேலை கிடையாது. புஷி ஆனந்தும் விஜயும் பேசுகிறாங்க அப்படின்னா அங்கே மற்றவர்களுக்கு வேலை கிடையாது. பிஆர்ஓ ரியாஸோட அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே வேற யாரும் இருக்க மாட்டாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் யாரோட பேசுகிறாரோ அவர் மட்டும்தான் அந்த ரூமில் இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒவ்வொருத்தருக்கான வேலையுமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாரு. இவர் வேலையில் இவர் தலையிட மாட்டார், அவர் வேலையில் இவர் தலையிட மாட்டார். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ அரசியல் ரீதியாக
யாரோ ஒருத்தர் வந்து ஜெகதீஷ் கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு வேணும், இந்த பதவி வேணும் அப்படின்னு ஜெகதீஷ் கிட்ட யார் வந்தாங்கன்னா அவர் ரொம்ப கூலாக, அவர் எவ்வளோ பெரிய சிபாரிசாக இருந்தாலும் சரி, என்ன சரி சார் நான் ட்ரை பண்ணுறேன் அல்லது நான் வாங்கி தர்றேங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கவே மாட்டார். சார் பொலிட்டிக்கல் அப்படின்னா நீங்கள் புஷி ஆனந்த் சாரை தான் பார்க்கணும், ஒரே வார்த்தை தான். அவருடைய பணியில் இவர் வரமாட்டார். அதே மாதிரி சினிமா சார்ந்து சார் விஜயுடைய டேட்டு வேணும் என்ன, அல்லது விஜயை வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும்னு ஒருத்தர் புஷி ஆனந்த்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, நீங்கள் நேராக ஜெகதீஷை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்துருவார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு என்ன எல்லை அதுக்குள்ளே தான் அவங்களுடைய வேலைகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது புஷி ஆனந்தும் விஜயும் சந்திச்சு பேசினாங்க அப்படின்னா என்ன பேசினாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒன்று விஜய் போய் வெளியில் சொல்லணும், நான் புஷி ஆனந்தை கூப்பிட்டு ஃபயர் பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு விஜய் யார்ட்டையாவது சொல்லியிருக்கணும். இல்லைனா புஷி ஆனந்த் போய் விஜய் வந்து என்னை கண்ணாப்புனான்னு திட்டாருன்னு போய் சொல்லியிருக்கணும். இது ரெண்டுமே சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து வெளியில் வருதுங்கிறத எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததால் விஜய் வந்து கண்டிப்பாக புஷி ஆனந்திட்ட தன்னுடைய கவலையையும் வருத்தத்தையும் பகிர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இந்த சம்பவத்தில் காவல்துறையினுடைய அலட்சியம் வேறு சில காரணங்கள்லாம் இருந்தாலும் தாவேகா தரப்பிலும் தவறுகள் இருக்கு. முக்கியமாக அந்த லோக்கல் நிர்வாகிகள் அந்த இடத்த சரியாக அனலைஸ் பண்ணாமல் அந்த இடத்துல கூட்டம் நடத்துவதற்கு அந்த போலீஸ் அனுமதி கொடுக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே அவங்களுடைய தவறு தான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் இப்போ விஜய் வந்தால் அங்கே என்ன மாதிரியான சூழல் இருக்குங்கிறத தெரிஞ்சு அந்த உரிய ஏற்பாடுகளை அவங்க பண்ணலை. இதெல்லாம் அவங்களுடைய தவறு. இதற்கு புஷி ஆனந்த் ஒரு வகையில் காரணம். எப்படின்னா புஷி ஆனந்த் தான் களப்பணி ஆற்றுறாரு. அப்போ அவர் வந்து அந்த லோக்கல் நிர்வாகிகளை கூப்பிட்டு எப்பா இந்த ஏற்பாடு கரெக்டாக இருக்கா, அந்த ஏற்பாடு கரெக்டானு இவர் வந்து அங்கே மேற்பார்வையிட்டு இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வருவதற்கு முன்பே இவர் அங்கே இருந்திருக்கணும். ஆனால் என்னன்னா இவரே வந்து விஜயினுடைய பிரச்சார வாகனத்துக்கு முன்னால பைலட் மாதிரி தான் வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அங்க அவருடைய தவறும் இருக்கு. இது குறித்தெல்லாம் அவரிடம் பேசி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நம்மளுடைய யூகம் தான், நடந்தது அப்படின்லாம் நம்ம சொல்லவே இல்லை. ஆனா இது எதுவுமே புரியாம புஷி ஆனந்த் கூப்பிட்டு இவர் திட்டினாரு கதர்னாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து சும்மா அந்த மக்களுடைய அரிப்பை போக்குவதற்காக கிளப்பி விடப்படுகிற ஒரு வதந்தி தான். சமீபத்தில் கூட ஒரு செய்தி பார்த்தேன், விஜயனுடைய பிரச்சார வாகனத்துல நடிகைகள்லாம் இருந்தாங்களாம். என்னங்கடா சொல்றீங்க, அவர் வந்து ஒரு ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு, அதுக்குள்ளார நடிகை இருந்து என்ன பண்ண போறாங்க? அப்ப நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகக்காக ஊதுங்க, ஏன்னா உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கும், அதுல மாற்றம் இல்லை. ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஒரு அபத்தமா ஊதுறது இருக்குல்ல, அது விஜயனுடைய பேரை கெடுக்காது. இப்படியெல்லாம் கேவலமா செய்தி போடுறீங்களேன்னு உங்கள் மீது இருந்த நம்பகத்தன்மை தான் காலியாகும். இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த 41 உயிர் பலிங்கிறது வந்துட்டு விஜய் ரொம்ப கலக்கத்தை ஆழ்த்திடுச்சு, கட்சியை கலைக்க போறாருன்னு இப்படி ஒரு செய்தி உலா வந்துகிட்டே இருக்கு. விஜய் ரொம்ப மென்மையானவர், அவர் இதெல்லாம் தாங்க மாட்டார் அப்படின்னு இதெல்லாம் ஏற்கிற மாதிரி இருக்கா சார்? எங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியை கலைப்பதற்காக அவர் சினிமாவை விட்டுட்டே வந்தாரு. இன்னைக்கு சினிமா, தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம் விஜய் தான். ரஜினிகாந்த் நம்ம சூப்பர் ஸ்டார்னு ஒரு பெருமைக்கு சொன்னாலும் உண்மையான சூப்பர் ஸ்டார் விஜய் தான். இதை நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ விஜய்க்கு சொம்படிக்கிற மாதிரி தெரியும். உண்மையில் திரையுலகில் போய் கேட்டு பார்த்தா தெரியும். ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்டையும் விநியோகஸ்தர்கள்ட்டையும் இயக்குநர்களிடம் போய் விசாரிச்சிங்கனாலே சொல்லுவாங்க. தியேட்டர் அதிபர்கள்ட்ட போய் கேட்டால் யாருடைய படத்துக்கு வந்து கலெக்ஷன் அதிகம்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட இடத்துல இருக்காரு. கடைசியாக அவர் வாங்குற சம்பளங்கிறது கிட்டத்தட்ட 250 கோடி ரூபா. அது இல்லாமல் சமீப காலமாக வருஷத்துக்கு 2 படம் நடிக்கிறதுங்கிற அளவுக்குலாம் அவர் வந்து நகர்ந்து வந்தார். அப்போ வருஷத்துக்கு 500 கோடி ரூபா வருமானத்தை தூக்கி போட்டுட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வந்தது வந்து இந்த மாதிரி கலைச்சிட்டு போகிறதுக்கா? அதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. என்ன இடையூறு வந்தாலும் விஜயினுடைய அரசியல் பயணத்தை வந்து யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் என்னன்னா விஜயினுடைய அரசியல் சில பேரை வந்து கதிகலங்க வச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் 40 வருஷம் 50 வருஷம் கட்சி நடத்துகிற நமக்கே விஜயினுடைய வருகை வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக மாறிடுச்சே, நம்ம அரசியல் எதிர்காலத்தையே காலி பண்ணுற மாதிரி வளர்ந்துட்டாரேங்கிற ஒரு வைத்தறிச்சல்ல. ஸோ இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இதில் என்ன பெரிய கொடுமை அப்படின்னா, இப்போ ஒரு திமுக இப்படி ஒரு விஷயத்தை பரப்புறாங்க அப்படின்னா அதை திமுகவுடைய அடையாளத்தோடு அதை செய்யறது இல்லை. அந்த இணைய கூலிப்படைகள்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு டிபி வச்சுக்கிறது என்ன, அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு நடிகனுடைய படத்தை வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான டிபியில் இருந்து இதை பரப்புறதுனால இது வந்து ஒரு பொதுமக்கள் கருத்து மாதிரி வந்து அந்த சமூக ஊடகங்கள்ல பரப்பப்படுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. விஜய் வந்து அந்த முதல் அரசியல் பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா 2026 தேர்தலுங்கிறது தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அதை எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, இவர் தன்னை பற்றி ரொம்ப ஒரு மிகையா நினச்சிக்கிட்டு
அல்லது அதிமுக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பலவீனமா நினைத்து கொண்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல பத்திரிகைகள்லாம் அந்த மாதிரி செய்திகள்லாம் வந்தது. ஆனா விஜய் சொன்னது வந்து ஒரு மிகையான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத அவர் அடுத்தடுத்த சுற்றுப்பயணத்திலேயே அதை நிரூபிச்சிட்டாரு. அன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த கூட்டம் இதுவரை தமிழ்நாடு கண்டிராத ஒரு கூட்டம், அதுல எந்த மாற்றமே இல்லை. இதை எல்லாத்தையுமே நீங்க ஒரு வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி தள்ளிட முடியாது. அது விஜய் மீது வைத்து விஜய் மீது நம்பிக்கை வைத்தவர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப திமுகவுக்கு வந்து ஏன் இந்த கலக்கம்? ஏன்னா அவங்க வந்து அதிமுகவை நினைச்சு பெருசா பயப்படலை. என்ன காரணம்னா, எடப்பாடிங்கிறவர் ஒரு பலவீனமான தலைவர். அவருக்கு பின்னாலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பல பேர் வந்து அவருக்கு ஒரு தலைவலியை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை சமாளிக்கிறதே இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து நம்மளை வீழ்த்துற அளவுக்கான ஒரு சக்தி கிடையாது அப்படின்னு எடப்பாடியை வந்து இவங்க நினைக்கிறாங்க. அதனால நமக்கு வெற்றிங்கிறது ரொம்ப சுலபமாக மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் திமுகவுடைய கணிப்பு. அப்புறம் பாஜக அந்த பக்கம் போனதுனால இன்னும் இவங்க மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. நம்மளை வந்து யாராலையுமே அசைக்க முடியாது, சுலபமாக நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கும் போது தான் விஜயினுடைய வருகை, அங்க அவருக்கு வர்ற இந்த எழுச்சியான கூட்டம், இதெல்லாம் திமுக வந்து கலங்க வச்சிருக்கு. அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எடப்பாடி மீதான விமர்சனத்தை குறைச்சிட்டு இன்னைக்கு வந்து விஜய் மேல பாய ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த இணைய கூலிப்படைகள் விட்டோம் விஜய் வந்து பிராண்டா விட்டுருக்காங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா விஜய் மீதான பயம் தான். இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி விஜய் சர்வ நிச்சயமாக அந்த இடத்துக்கு வந்துட்டார். என்ன காரணம்னா, இன்னைக்கு பல கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் ஒவ்வொரு முறை எடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா விஜயினுடைய அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஒரு பத்திரிகையாளர் துக்ளக் இதயான்னு பேரு, அவர் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய நண்பரும் கூட. அவர் வந்து பல தொகுதிகளில் போய் சர்வே பண்றாரு. அவருடைய வேலையே வந்து சர்வே எடுக்கிறது தான். அப்படி எடுக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவருடைய தனிப்பட்ட கருத்து என்னவா இருந்தது அப்படின்னா, விஜயெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன அவருக்கெல்லாம் செல்வாக்கே இருக்காது அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் சர்வேக்குள்ளேயே போறாரு. போய் பார்த்தா பல ஊர்களில் வந்து விஜயினுடைய செல்வாக்குங்கிறது எங்கேயோ இருக்கு. என்ன அப்ப சொல்றாரு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து அவர் சொல்றாரு. ஸோ இதுதான் நிலவரம். ஸோ இப்படி ஒரு செல்வாக்கு விஜய்க்கு கிடைக்கும் போது அப்ப திமுக வந்து அவர் என்ன ஆயுதம் கொண்டு தாக்கும்? இந்த மாதிரியான ஒரு அவதூறான அருவருப்பான கருத்துக்களை வச்சுதான் அவரை வந்து காலி பண்ண ட்ரை பண்ணுவாங்க.